என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வைகாசி மாத அமாவாசை. ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் வைகாசி மாசத்துல வருது. எப்போ வருது? அந்த நாள் அமாவாசை மட்டும் இல்லைங்க, கிருத்தியும் சேர்ந்து வருது. இப்போ கிருத்திய அமாவாசை சனிக்கிழமையில வருது, ரொம்ப விசேஷம். எப்பயாவது ஒரு முறை தான் இப்படி வரும். அப்போ இந்த கிருத்திகை அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது, ஐயா சனிக்கிழமையில வர்ற அமாவாசை ரொம்ப விசேஷம்தான். கிருத்திகை காலண்டர்ல நீங்க சொல்றது போல 2 முறை போட்டிருக்காங்களே, எது சரியான நாள் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டிருந்தேன். நம்ம முழுமையா தெளிவா நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாதம் 2ஆம் நாள் தான் நமக்கு அமாவாசை. அதாவது ஆங்கிலத்துக்கு 16/5/2026 சனிக்கிழமை. அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 3:58 நமக்கு அமாவாசை ஆரம்பிச்சுது. அப்ப அமாவாசை காலையில் அதிகாலையில நமக்கு ஆரம்பிச்சிருது. அன்று முழுவதும் நமக்கு அமாவாசை. அன்று பகல் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கிறது, முன்னோர்களுக்கு இலை போடக்கூடியது, இரவு வழிபாடு எல்லாமே 16/5/2026 சனிக்கிழமை தான். அது எப்பப்ப என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம விளக்கமா சொல்றோம். அப்ப இந்த கிருத்திகை வருதே, அன்னைக்கு கேலண்டரை பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம்னு போட்டிருக்கு, கிருத்திகைன்னு போட்டிருக்கு. எது சரியான கிருத்திகை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு கேட்டா இந்த 16/5/2026 தான். அன்று மாலை, அதாவது 16/5/2026 அன்று மாலை 5:34 வரைக்கும் நமக்கு பரணி நட்சத்திரம் இருக்கு. எப்பவுமே இந்த கிருத்திகை அப்படிங்கிற வழிபாடு, கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்னாடி அந்த கிருத்தியை ஆரம்பிச்சா அந்த நாள் தான் கிருத்தி. ஏன்னா பரணியோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்தியை ரொம்ப விசேஷமான கிருத்தி. இதே ஒரு 6-7 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருந்த கிருத்தினா மறுநாள் தான் வரும். நம்ம வழிபாட்டுக்கும் விரதங்களுக்கும் எடுக்கக்கூடிய முறைகளை பார்த்துக்கிட்டோம்னா இந்த தேதியில தான் நம்ம கிருத்திகை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான். அதனால கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சவன தான் முருகனை தரிசனம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க பரணி இருக்கும் போது கூட முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம். மாலை நேர வழிபாடு முருகனுக்கு உகந்த வழிபாடு இந்த கிருத்திகை நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா மாலை 5:34 ஆரம்பிச்சிருது இல்லையா. மறுநாள் 4 மணி வரைக்கும் இருக்கு. அதாவது 17/5/2020 மாலை 4:30 வரைக்கும் இருக்கு. விசேஷமாக நீங்க விரதம் இருந்து கிருத்திகைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த 16/5/2026 எடுத்துக்கிறேன். நம்ம பரணியோட சேர்ந்து வர ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை கிருத்திகை, பரணி சேர்ந்து இருக்கிற அமாவாசையும் கூட. சரி, நம்ம அமாவாசையை பத்தி நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இப்ப அமாவாசை நமக்கு 16/5/2026 சனிக்கிழமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அமாவாசை அதிகாலையிலேயே நமக்கு 3:58 ஆரம்பிச்சிடுது. 17/5/2026 பின் அதிகாலைன்னு சொல்லுவேன் 2:09 வரைக்கும் இருக்கு. அப்ப நமக்கு முழுமையாவே இந்த 16/5/2026 தான் அமாவாசை. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ரொம்ப அன்பு உறவுகள் என்னன்னா மாதம் மாதம் அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அன்பு உறவுகள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதே போல முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் பார்க்கலாம். இந்த 16/5/2026 காலையில எப்பவுமே சூரிய உதயத்துக்கு மேல நம்ம அந்த சூரிய உதயத்தை பார்த்து தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப விசேஷம். கோவில்கள்ல நம்ம காலையிலேயே நம்ம முன்னாடியே ஒரு பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம வேலை இருக்கு அப்படின்னா அந்த முகூர்த்தத்திலேயே நம்ம கொடுத்துக்கலாம். அதிகாலையில சீக்கிரமே நம்ம கொடுத்துக்கலாம், எந்த தவறும் கிடையாது. என்ன சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மறக்காம செஞ்சிருங்க. இப்ப காலையில நாங்க சூரிய உதயத்தை பார்த்து தாங்க நாங்க தர்ப்பணம் கொடுக்கோம் அப்படின்னா நம்ம காலையில 6 மணிலிருந்து காலை 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம். அதற்கு மேல பார்த்தோம் அப்படின்னா 10:30 மணியிலிருந்து காலை 10:30 மணியிலிருந்து 11:50 வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் இருக்கு. இந்த காலை 9:10 நமக்கு நேரம் சரியில்லை. அதனால இப்ப கோவில்கள் வழிபாட்டுல தர்ப்பணம் கொடுக்கும்போது நேர காலம் பார்க்க தேவையில்லை. நம்மளுடைய இல்லத்துல பண்றோம் அப்படின்னா இந்த நேரங்கள் இந்த சொன்ன 9:10 நேரம் சரியில்லை அப்படின்னா அது வீட்டுல பண்ணும்போது, உங்களுக்கு இல்லத்துல பண்ணும்போது அந்த நேரத்தை தவிர்க்கப்படக்கூடிய நேரம் இது. கோவில்கள்ல இந்த மாதிரி புனிதமான ஸ்தலங்கள்ல பண்ணும்போது இந்த நேரம் பார்க்க தேவை கிடையாது. தொடர்ந்து நம்ம தர்ப்பணம் மதியம் வரைக்கும் கொடுக்கலாம். சரி, முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம்
இந்த முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் பார்த்தோம்னா பகல் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:20க்குள்ள நீங்க வந்து முன்னோர்களுக்கு இலை போடலாம். ஏன் அப்படின்னா 1:30 to 3 நமக்கு நேரம் சரியில்லை. அதனால 12 மணியிலிருந்து ஒரு 1:20க்குள்ள முன்னோர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்றது போலதாங்க, இலை ஒத்த இலையா போடக்கூடாது, ரெட்டை இலையா போடணும். அதுல உங்க வழக்கப்படி உங்களுடைய வழக்க முறைப்படி நீங்க என்னெல்லாம் அவர்களுக்கு படைப்பீங்களோ அதெல்லாம் படைச்சுண்டு அவங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு காகத்துக்கு சாதம் வச்ச பிறகு நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப விசேஷம். பசியோடு இருப்பவங்களுக்கு நீங்க வீட்டுல கூப்பிட்டு அந்த உட்கார வச்சு கூட நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி கொடு, நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப விசேஷம். அதை விட பழங்கள் காய்கள் கொடுக்கலாம். அகத்திக்கீரை வந்து அமாவாசையில வந்து அப்பா அம்மா இல்லாம தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடு. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அகத்திக்கீரை அமாவாசையில பசுமாட்டு கொடுக்காது. மற்ற கீரை காய் பழங்கள் கூட கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம். அப்புறம் ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, திருஷ்டி சுத்தி போடக்கூடிய விவரங்களும் நீங்க தெளிவா சொல்லி வரைய, இந்த முறை திருஷ்டி சுத்தக்கூடிய நேரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக நமக்கு திருஷ்டி சுத்தக்கூடிய நேரமும் இதுதான். அதனால வந்து நீங்க வந்து இந்த பகல் வேலையில திருஷ்டி பகல் வேலையில வந்து கடையில சுத்தம், வியாபாரம் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து கண்டிப்பா பகல் வேலை உச்சி வேலையில தான் சுத்தி போடணும். சுத்தி போடும்போது 3 விதமான பொருட்கள் கண்டிப்பாக வேண்டும். எலுமிச்சம்பழம், தேங்காய் மற்றும் பூசணிக்காய். பூசணிக்காய் உடைக்கும் போது முன்னாடியே அதை ஓட்டை போட்டு குங்குமத்தை எல்லாம் கொட்டி அதை காயின்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறது தவறு. நல்ல மஞ்சள் குங்குமம் தடவி உடைச்சு அதுக்கு மேல குங்குமம் போட்டு அதுக்கு மேல காயின்ஸ் போடுங்க. இதுதான் சரியான முறை. முதல்ல எலுமிச்சம்பழம், 2வது தேங்காய், கடைசியாகத்தான் பூசணிக்காய் உடைக்க வேண்டும். எங்களுக்கும் எங்களுடைய இல்லத்திற்கும் அதாவது வீட்டுக்கும் சேர்த்து சுத்தி போடணும், அதுக்கு நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. மாலை 4 மணிக்கு மேல 6 மணிக்குள்ளாக நீங்க சுத்தி போடலாம். கோவில்களுக்கு போனா நேரம் காலம் தேவையில்லை, அங்க சுத்தி போடுவாங்க. இல்லை எலுமிச்சம்பழம் வாங்கி நீங்களே தலையை சுத்தி அங்க இருக்கக்கூடிய திரிசூலத்தில் சொருகலாம். அன்பு உறவுகளே, வழிபாடு ஏன்னா ரொம்ப அன்பு உறவுகிட்ட வழிபாடுங்கிறது சனிக்கிழமை வர்ற வழிபாடு ரொம்ப விசேஷம். அதுவும் அமாவாசை, கிருத்திய, பரணி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா. முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அமாவாசை நாள்ல மாலை 6 மணிக்கு மேல இரவு 9 மணி வரைக்கும் கோவில்கள்ல பூஜை நடக்கும். அமாவாசை பூஜை. பத்ரகாளி வழிபாடு, அங்காளம்மன், பிரித்திங்கிரா, இது மாதிரி உக்ரமான தேவிகளுக்கெல்லாம் பூஜைகள் நடக்கும். நம்ம கோயில்லையும் பிரித்திங்கிரா தேவி இருக்காங்க. அவங்களுக்கும் யாக வேள்வி மாலை 6:30 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நடக்கும். நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு வாங்க. அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல கஜலட்சுமி காலனி ஜோதி விநாயகர் ஆலயம் வந்து தஹசீல்தார் ஆபீஸ்ன்னு கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம ஆலயத்துல மகா பிரித்திங்கிரா தேவி இருக்காங்க, பிரம்மாண்டமா இருக்காங்க. அங்கே பெரிய அளவுல நமக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து மாசம் அமாவாசை நடக்கும். ரொம்ப பேர் கலந்துக்கிறாங்க. நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். வரும்போது நீங்க நெய், குங்குலியம், வெண்கடுகு இது போன்ற பழங்கள், காய் வகைகள்லாம் கொண்டு வரலாம். ஹோம திரவியங்கள் கொண்டு வரலாம். ஒவ்வொரு விதமான பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. நீங்க வந்தாலே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி அன்பு உறவுகளே, சனிக்கிழமை இருக்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறீங்க. பத்ரகாளி வழிபாடு செய்வதாக இருந்தால் அந்த அம்பாளுக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம், ரொம்ப விசேஷம். எள்ளு எண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். தேங்காயில வந்து நெய் ஊத்தி தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அன்பு உறவுகளே, நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் அன்பு உறவுகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகளை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.